Dear 12th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Using the properties of determinant, you have to show this answer. நம்முடைய question ஆரம்பிக்கலாம். நம்முடைய LHS is minus a square AB AC BC minus b square BC CA CB minus C square. R1ல பாத்தீங்கன்னா இந்த R1 ஃபுல்லாவே A காமனா இருக்கு பாருங்க. R1 ஃபுல்லா A காமனா இருக்கு. அப்ப இங்க இருந்து A எடுக்கலாம். R2ல பாருங்க ஃபுல்லா B காமனா இருக்கு. அப்ப இங்க இருந்து B எடுக்கலாம். இங்க பாருங்க ஃபுல்லா C காமனா இருக்கு. அப்ப இங்க இருந்து C எடுக்கலாம். I am going to take a common A from R1, B from R2, C from R3. A வந்துரும் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து. அப்போ மைனஸ் A தான் பேலன்ஸ். A போயிடுச்சு. அப்போ B பேலன்ஸ். A போயிடுச்சு. அப்போ C பேலன்ஸ். செகண்ட் ரோல இருந்து B போயிடுது வெளியில. B இஸ் அவுட். B வந்துடுச்சு. அப்போ பேலன்ஸ் C பேலன்ஸ் மைனஸ் B பேலன்ஸ் 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 C. இங்க இருந்து C எடுத்துட்டீங்க. அப்போ பேலன்ஸ் C எடுத்துட்டீங்க. A C எடுத்துட்டீங்க. பேலன்ஸ் B C எடுத்துட்டீங்க. பேலன்ஸ் மைனஸ் C. இப்போ ஒரு அழகு பார்க்கலாம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா A காமனா இருக்கும். இங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நான். இது BC-ஆ இருக்காது. எழுதும் போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஒரு செகண்ட். BC-ஆ அது BA-வான்னு பார்த்துறேன். ஏன்னா மிஸ்டேக் நடந்திருக்கு நினைச்சேன். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். இது BC இல்லப்பா, இது BA. இது BA. ஓகே, BA. அப்ப இதுவும் BA. அதனாலதான் காமன் வரும். காமன் வந்தா தான் இந்த ஆன்சர் வரும். இங்க இடிக்கும் போதே தெரியுது நம்ம ஏதோ கொஸ்டின் எழுதும் போதே தப்பா எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு. சரி, A. அப்ப இங்க பாருங்க C1ல A காமனா இருக்கு பாருங்க. அப்ப A எடுக்கலாம். B ல பாருங்க B காமன். C2ல B காமனா இருக்கு பாருங்க. வெளில எடுத்துருங்க. C3ல C காமனா இருக்கு. வெளில எடுத்துருங்க. அப்ப அகைன் இன்னொரு ABC வரும். ஆல்ரெடி ஒரு ABC இருக்குது. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு RHS போயிட்டு இருக்குது. LHSக்காக கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம. இஸ் ஈக்குவல் டு அப்போ C1ல இருந்து ஒரு A வருது. ஆல்ரெடி ஒரு A இருக்கிறதுனால இது A ஸ்கொயர் ஆயிடும். அப்போ C1 என்ன சார் ஆகும்னா -1 1 1 தான் வரும். -1 1 1 அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இங்க இருந்து B வெளியில வந்துடும். ஆல்ரெடி வெளியில ஒரு B இருக்குது. அப்ப அது B ஸ்கொயரா மாறிடும். ஆல்ரெடி ஒரு B, இன்னொரு B போச்சுன்னா B இன்டு B B ஸ்கொயர் ஆயிடும். நெக்ஸ்ட் இது என்ன ஆகும்னா 1 -1 1 மாறிடும். இங்க இருந்து C எஸ்கேப் ஆகி வெளில வருது. ஆல்ரெடி ஒரு C இருக்குது. நீங்க இன்னொரு C வேற போடும்போது C ஸ்கொயர் C இன்டு C ஸ்கொயர் ஆயிடும். ஆனா இங்க என்ன வந்துடும்னா 1 1 -1. இப்போ கிட்டத்தட்ட ஆன்சர் கிட்ட ரீச் ஆயிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர். நான் என்ன பண்ண போறேன்னா R1 is equal to R1 plus R2 போட போறேன். R1 plus R2 R1 plus R2 போடலான்னு முடிவு பண்றேன். ஏன் சார் R1 plus R2 போட போறீங்க? இதை பாருங்களேன். -1 plus 1 சேர்ந்தா 0 ஆயிடும். 1 -1 சேர்ந்தா 0 ஆயிடும். 1 plus 1 2 ஆயிடும். நிறைய ஜீரோஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா R1 plus R2 போடுறோம். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 1 -1 1 1 1 -1. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா சம் ஒரே செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. Your final answer is A square B square C square plus minus plus determinant எக்ஸ்பேண்ட் பண்ண போற 0 into anything 0 தான் வரும். 0 into anything 0 தான் வரும். 2 into மட்டும் போட்டா போதும். plus 2 into அதோடைய மைனர் 2 உடைய ரோவும் காலமும் மூடிட்டேன். ரோவும் காலமும் மூடிட்டா 1 -1 1 1. கரெக்டா? 1 -1 1 1. இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். அப்ப A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் plus 2 right hand side 1 1s are 1 minus left hand side 1 1s are -1. இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப +1 ஆயிடும். 1 plus 1 is 2 2 2s are 4. therefore 4 A square B square C square is equal to our LHS. நம்ம ஸ்டார்ட் பண்ணது LHS RHS சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதே LHS தான். நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? is equal to RHS. hence proved. okay, thank you.